அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎஸ்சியில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த இயர்சே எவிடன்ஸ், செவி வழி சான்று. காதால் கேட்ட ஒரு விஷயத்தை அப்படியே வாக்கு மூலமாக கூறுவது செவி வழி சான்று ஆகும். அது செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றது தான் இப்போ இருக்கிற பிரச்சனையே. இந்த ஒரு 5-6 லைனை படிக்கும்போது அது செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரிய வரும், படிச்சிடலாம். ஒருவர் தானே நேரடியாக பார்த்தது அல்லது கேட்டது அல்லாமல், அவர் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எவிடன்ஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. மற்றொருவர் சொன்னதின் அடிப்படையில், யாரோ ஒருத்தர் வராங்க அந்த சைடில் சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்றத வெறும் காதால மட்டும் அவர் கேட்கிறாரு, கண்ணால கூட பார்க்கல. கொண்டு கூறும் சாட்சி தான் செவி வழி சான்று ஆகும். அந்த மாதிரியாக சான்று, அதாவது ஒரு எவிடன்ஸை நீங்கள் கேட்டீங்கன்னா அதற்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா செவி வழி சான்று. தட் மீன்ஸ் இயர்சே எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. செக்ஷன் 58 ஆஃப் பிஎஸ்ஏ டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் இயர்சே எவிடன்ஸ். மேலும் இயர்சே எவிடன்ஸ் என்பது நேரடி சாட்சி அல்ல, இஸ் நாட் எ டைரக்ட் எவிடன்ஸ். இது டைரக்ட் எவிடன்ஸ் கிடையாது, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் என்பதால் இது பொதுவாக ஏற்கத்தக்கது அல்ல. அதாவது டைரக்ட் எவிடன்ஸை தவிர்த்து, பிரைமரி எவிடன்ஸை தவிர்த்து மற்ற எந்த எவிடன்ஸாக இருந்தாலும் ஆனரபிள் கோர்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது சஸ்பெக்ட் அப்படின்ற கான்செப்டில் வச்சுட்டு இருப்பாங்க, சரியானதா இல்லையான்றது. ஆனால் அது மட்டுமே சந்தேகத்திற்குரிய இடத்துல வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி பாலிசியாக ரன் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள். கூட ஏதாச்சும் ஒரு சாட்சியங்கள் கரெக்டாக லிங்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. இதற்கு முன்னாடி பார்த்த ஒரு வீடியோ, இந்த கொராபரேட்டிவ் வீடியோ மாதிரி ஏதாச்சும் ஒரு இயர்சே எவிடன்ஸுக்கும் கூட்டு சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சாட்சிக்கும் ரெண்டு ஒற்றுமை இருக்குதுன்ற பட்சத்தில் இந்த இயர்சே எவிடன்ஸ் கூட ஒரு அருமையான எவிடன்ஸாக ஆனரபிள் கோர்ட் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேப்பரில் நோட் பண்ணுங்க. ஆனால் தனி எவிடன்ஸாக இதை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அல்ல. ஏன்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிக்கிற வேலையை தான் ஆனரபிள் கோர்ட் செய்துன்றத நினைவில் வச்சுக்கிங்க. கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க, அதுவும் பொய் தான். யாரோ ஒருத்தர் ஒரு இறந்து போன உடலில் இருந்து ஒரு கத்தி எடுக்கும் போது ஒருத்தர் பார்க்குறாருன்னா அவர் குத்தியதாக அர்த்தம் இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். அவர் காப்பாற்றுறதுக்காக எடுக்கிறாரு. ஸோ கண்ணால் பார்ப்பதும் பொய், இயர்சே எவிடன்ஸ் காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒரு இயர்சே எவிடன்ஸுக்கு ஆப்டா பொருந்தும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இதனுடைய ஆங்கில விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே எக்ஸாமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். இயர்சே எவிடன்ஸ்னா என்ன அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. நோ டைரக்ட் எவிடன்ஸ், இது ஒரு நேரடி சாட்சியம் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்அட்மிசபிள், இந்த ஒரு இயர்சே எவிடன்ஸை அட்மிஸ் பண்ணிக்க முடியாது, அட்மிட் பண்ண முடியாது. இன்அட்மிசபிள், இந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும். இன்அட்மிசபிள் என்கின்ற வார்த்தை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணுன்றத தெளிவாக நோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையும் கூட. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான் இன்அட்மிசபிள். இயர்சே எவிடன்ஸ் நோ டைரக்ட் எவிடன்ஸ், அதன் காரணமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவுதான் விஷயமே. ஒய் இன்அட்மிசபிள், இது அப்படியே இன்னும் கொஞ்சம் பெருசாக விரிவாக்கம் பண்ணுறோம் பாருங்க. ஏன் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது? அவன் தான் தெளிவாக சொல்லிட்டு போறானே, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு, அதை நான் என் காதால கேட்டனே, நான் சொல்றதை ஏன் இந்த நீதிமன்றம் ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீலயபிலிட்டி, நம்பகத்தன்மை பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கான், இவர் இதை காதில் கேட்டுட்டு, அது சரி வராது. கண்ணால் பார்த்து ஒரு விஷயத்தை சொன்னாவே அது சரியான விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு.
அவன் கத்தியை எடுக்கும்போது பார்த்தான் அப்படின்றத நம்ம தீர விசாரிச்சா தான் தெரிய வரும். இதெல்லாம் நீங்க லிங்க் பண்ணி பார்க்கணும். நம்பகத்தன்மை மிக குறைவு. எதுல? இயர்சே எவிடன்ஸ்ல. அதனால தான் அது இன்அட்மிசபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்திருக்கு. இப்ப நம்ம ஏன் அது இன்அட்மிசபிள்ல இருக்குதுன்றத பார்க்குறோம். 1 நம்பகத்தன்மை குறைவு. 2 டோன்ட் சீ டைரக்ட். அவர் நேரடியாக பார்க்கவில்லை, நேரடியாக கேட்கவில்லை. அதனால் அதற்கு நம்பகத்தன்மை குறைவு. அதன் காரணமாக அது இன்அட்மிசபிள். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோ கிராஸ் எக்ஸாமினேஷன். இந்த மாதிரியான நபர்களை பார்த்தீங்கன்னா கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியாது. யார் உங்ககிட்ட சொன்னாங்க? இதெல்லாம் கேட்கவே முடியாது. ஆனரபிள் கோர்ட்ல விட்னஸ் பாக்ஸில் இவங்களை ஏற்ற முடியாது. அதனால இவர்களுடைய சான்று ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்லையும் மிக தெளிவாக எழுதிவிடுங்க. இப்போ நான் ஒரு கேஸ் ஸ்டடிக்கு போகிறேன். அதற்கு முன்னாடி இதற்கெல்லாம் எக்ஸப்ஷன் இருக்குது. இயர்சே எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படியே ஒதுக்கி விட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதற்கும் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது, எக்ஸப்ஷன் இருக்குது. ஒன்று ரெஸ்கஸ்டே. இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நிகழ்ச்சியுடன் தொடர்புடைய அந்த ஒரு வாசகங்கள். ஏ வந்து பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஓடியாருது, பி கிட்ட சொல்லுது. ஸோ பி இஸ் ஏ இயர்சே எவிடன்ஸ் கான்செப்டில் வராரு. சி பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சியோட தொடர்புடைய ஒரு விஷயங்கள் இருக்குமே, ஆனால் இயர்சே எவிடன்ஸ் இதற்கு எக்ஸப்ஷன். ரெஸ்கஸ்டே. ரெஸ்கஸ்டேன்ற கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். டையிங் டிக்ளரேஷன், இறக்கும்போது சொல்லக்கூடிய அந்த ஒரு வாக்கு மூலம், அதையும் நம்மளால ஒமிட் பண்ண முடியாது. இக்காலகட்டத்தில் அதை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதிருங்க. டையிங் டிக்ளரேஷன் கூட பொய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை முழுசாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட இயர்சே எவிடன்ஸ் மாதிரியே அதற்கு உள்ளாண்ட வைட்டேஜை கொடுத்துருக்காங்க. கன்ஃபெஷன், ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கின்றார். அவரே தானாக கொடுக்கிறார் என்றால் அதற்கு இயர்சே எவிடன்ஸ்ல விதிவிலக்கு இருக்கு. ஸ்டேட்மெண்ட் பை எக்ஸ்பர்ட், நிபுணர்களின் கருத்துக்கள் இதோடு ஒத்து போற மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கு விதிவிலக்கு இருக்குது அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல மிக தெளிவாக எழுதுங்க. இதெல்லாம் இருந்தே ஆகணும். சுப்பிரமணியன் வெர்சஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இன் 1956 நடந்த ஒரு வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியன் மீது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரவாத வழக்கு பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதாவது டெரரிஸ்டுக்கு உதவி செய்ததாக, எய்டிங் ஆஃப் டெரரிஸ்ட், உதவி செய்ததாக சுப்பிரமணியத்தின் மீது ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. அதற்கு கைது செய்யும் போது சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உதவி செஞ்சதெல்லாம் உண்மைதான், ஆனால் அவங்க என்ன த்ரெட்டன் பண்ணாங்க. த்ரெட்டன் பண்ணதன் அடிப்படையில் நான் வேற வழி இல்லாமல் உதவி செஞ்சுட்டேன், எனக்கும் அவர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வாசகத்தை அவர் சொல்றாரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆனரபிள் கோர்ட்டு கிட்ட போகுது. அதாவது சுப்பிரமணியத்தை வேற யாரோ ஒருவர் இயக்குகிறார்கள். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இது இயர்சே கான்செப்ட்ல வரும், இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இவரை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ப்ராசிக்யூஷன் தரப்புற இது இயர்சே எவிடன்ஸ்ல வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. இயர்சே எவிடன்ஸ் என்பது மற்றொருவரின் கூற்றை உண்மையென நிரூபிக்க பயன்படும் போது மட்டுமே தடைப்படும். வேற யாருடைய கூற்றையாவது இவர் இதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா அது பரவாயில்ல, ஆனால் இந்த இடத்துல அப்படி தானே பண்ணியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த கூற்றை உண்மை அல்லாமல் ஒரு மனநிலையை காட்ட பயன்படுத்தினால், அவர் பயந்துருக்காரு இல்லையா, அவருடைய ஃபேமிலி ஏதோ கடத்தி வச்சுக்கிட்டு த்ரெட்டன் பண்ணுறதுனால தான் இவர் அதுக்கு உதவி செய்கிறாரு. அந்த பயமான மனநிலை இருக்கும்போது இந்த இயர்சே எவிடன்ஸ் இருக்காது. இயர்சே எவிடன்ஸுக்கும் பயத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அதனால அவர் பயந்த மனநிலையுடன் இந்த வேலையை செய்ததால் இந்த கான்செப்ட் இயர்சே எவிடன்ஸாக வராது அப்படின்ற மாதிரி ஆனரபிள் கோர்ட்டு மிக அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. இந்த சுப்பிரமணியன் வெர்சஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் கிட்டத்தட்ட இது வரைக்குமே உங்களுக்கு 6 கேஸ் ஸ்டடி கிட்ட கொடுத்தாச்சு. 6மே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வெவ்வேறு இடத்துல உட்புகுத்தி எழுதக்கூடிய திறமையை வளர்த்துக்குங்க, உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.